வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ப்ளஸ் டூக்கான கிளாஸு. சாப்டர் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ப்ளஸ் ஒனில் என்ன பண்ணியிருப்போம்? டிட்டர்மினன்ட்ஸ், அதனோட ப்ராப்பர்ட்டிஸு, மேட்ரிசஸ்ஸு, அதனோட சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அது வந்து பெரிய கொஸ்டினில் கேட்பாங்க, டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கணும்னு, கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் பண்ணோம்? டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அன் மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட்டு திங் இஸ் வாட் இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு இன்வர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்வர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அன் இன்வர்ஸ்? ஸோ அது முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். அப்புறம் வாட் ஆர் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். வாட் ஆர் மைனர்ஸ் அண்டு கோஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். செகண்ட் கொஸ்டின், செகண்ட் திங் தட் வி ஹாவ் டு நோ. அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறமா முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸையும் எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் டிட்டர்மினன்ட் டைம்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். இப்போ ஏ வந்து என் பை என் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதனோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும், அஃப்கோர்ஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கும், மல்டிப்ளிகேஷன் கம்பேட்டபிளாக இருக்கும். எந்த ஆர்டரில் வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் ஐஎன் வந்துடும். வேறு ஐஎன் இஸ் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. எதுக்கு? இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான், இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவ போகுது. சரிங்களா? அதனால தான் இந்த இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொன்னேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இது n பை n மேட்ரிக்ஸுக்கு சொன்னோம். ஏ n பை n மேட்ரிக்ஸ். சப்போஸ் இஃப் ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 இருந்ததுன்னா தென் ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I3 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஹையர் செகண்டரி லெவலில் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம படிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் எந்த ஆர்டர் படித்தாலும் இதே ரிசல்ட் தான். பட் இங்கே ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன ஆகும்? ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஒன்லி திங் இஸ் ஆர்டர் தான் மாறப்போகுது. சரிங்களா? ஓகே, நம்ம 3/3 மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறமா அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி நான் சிங்குலர் ஆர் இன்வெர்டிபிள். அதுக்கு இன்வர்ஸ் இருக்கும். எப்போன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டால் 0 வரக்கூடாது. டிட்டர்மினன்ட் இஸ் நான் ஜீரோ இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதர்வைஸ் ஒருவேளை டிட்டர்மினன்ட் 0 போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும்? சிங்குலராக போயிடும். சரிங்களா? அப்போ இன்வர்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிக்ஸ்த்து, அதான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எதை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த ரிசல்ட் 4 வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ரிசல்ட் 4 வச்சு தான் ரிசல்ட் 6 ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? இன்ஃபேக்ட் ரிசல்ட் 4 நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரூவ் பண்ணலாம். நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோமான்னு தெரியல. டைம் பர்மிட் பண்ணலாம். இதை வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசல்ட் 6 ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எப்போ அதாவது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் புக்கில் இருக்கிறது தான். 8 - 6 2 -6 7 -4 2 -4 3. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இன்வர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல செக் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் இன்வர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா? அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் போடுவோம். ஸோ ஃபஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அலாங் எனி ரோ ஆர் எனி காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ 8 நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ரோ விட்டணும், இந்த ஃபஸ்ட்டு காலம் விட்டணும். விட்டுட்டா என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டால் இந்த இது தான் வரும். ஸோ இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ரோ
ஃபஸ்ட்டு காலம் விட்டுடணும். ஸோ 8 எடுத்துக்கிறேன். 8 எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் 7 டைம்ஸ் 3 7 டைம்ஸ் 3 மைனஸ் மைனஸ் 4 டைம்ஸ் -4 டைம்ஸ் -4 அதுக்கப்புறமா மைனஸ் இந்த எலிமெண்ட் நான் வந்து டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் அலாங் தி ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் சரிங்களா அலாங் தி ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் 8 இருந்தாக்கா நான் என்ன பண்ணலாம் ஐ கேன் லீவ் அவுட் 8 விட்டுட்டு நான் வேணால் இன்னும் டீட்டெயிலாக கூட இப்படி போடுறேன் 8 எடுத்துக்கிட்டேன்னா டிட்டர்மினன்ட் யாரை போடுவேன் 7 -4 -4 3 இப்படி போட்டுக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா -6 இப்போ இந்த இடத்துல மைனஸ் போகிறதுக்கெல்லாம் காரணம் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அதை டீட்டெயிலாக பார்ப்போம் -6 எடுத்துக்கிட்டோன்னா அந்த 6 இருக்கும் ரோவை விட்டுடணும் அந்த காலம் விட்டுட்டாக்கா -6 -4 வரும் அதை மட்டும் போட்டுக்கலாம் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் +2லேயே படிச்சிருப்பீங்க அப்புறம் 2 3 இது வந்து 2 இது 3 இங்கே போட்டுக்கலாம் அடுத்தது +2 அதை டிட்டர்மினன்ட் இங்கே போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த 2னா இந்த காலம் விட்டுடலாம் 2 இருக்க காலம் இதை விட்டுடலாம் அந்த ரோ விட்டுட்டா யார் இருப்பா இது மட்டும்தான் இருக்கும் -6 7 2 -4 இருக்கும் -6 7 2 -4 இருக்கும் ஸோ -6 7 2 -4 ஸோ இதுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் இருக்கா டிட்டர்மினன்ட் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ண வச்சுக்கோங்களேன் 8 அப்படியே போட்டுக்கோங்க இது என்ன வரும் 21 மைனஸ் இது என்ன வரும் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷனில் -4 -4 16 ஆகிடும் +16 ஆகிடும் அப்போ இது மைனஸ் +6 ஆகிடும் இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா -18 + 8 -18 + 8 வந்தால் -10 வரும் ப்ளஸ் 2 டைம்ஸ் இங்கே என்ன பண்ணலாம் 24 -14 இதை போட்டுக்கலாம் இதை என்ன பண்ணலாம் நம்ம இதை 18 ஸோ 21 - 16 அப்படின்னா இது எவ்வளோ வரும் 5 வருமா அடுத்தது +6 டைம்ஸ் இது எவ்வளோ வரும் நமக்கு -10 வரும் ஸோ -10 அடுத்தது +2 டைம்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணாக்கா சிம்பிளிஃபை பண்ணால் 10 வரும் சரியா அப்போ இதை கொஞ்சம் நம்ம எழுதிட்டோன்னா என்ன வந்துடும் நமக்கு பாருங்கள் 8 5s are 40 ப்ளஸ் இது என்ன வரும் -60 ஆகிடும் அது -60 + 20 அப்போ இது என்ன ஆகிடுச்சு நமக்கு 0 ஆகிடுது அப்போ நான் டிட்டர்மினன்ட் ஏ 0 போயிடுச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 போயிடுச்சு அப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் சிங்குலர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ டஸ் நாட் ஹேவ் இன்வெர்ஸ் ஏக்கு என்ன இருக்காது இன்வெர்ஸ் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியுது சரிங்களா ஏக்கு இன்வெர்ஸ் இருக்காது அப்போ எந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் போட்டு 0 வருதோ அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன இருக்காது இன்வெர்ஸ் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியுது சரிங்களா அப்போ இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அப்போ இன்வெர்ஸ் அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸாம்பிள் 2 நம்மளாம் எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் இங்கே ஏன்றது 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம ஸோ 1 2 3 4 இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் இருக்கா அப்படி செக் பண்ணலாம் அப்போ டிட்டர்மினன்ட் போட்டு பாருங்கள் டிட்டர்மினன்ட் போட்டு பார்த்தா 4 - 6 என்னது -2 -2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ தேர்ஃபோர் என்ன வரும் ஏ இஸ் நான் சிங்குலர் ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கலாம் இன்வெர்ட்டிபிள் போட்டுக்கலாம் நம்ம இன்வெர்ட் பண்ண முடியாத அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்போ தட் இஸ் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ ஒரு மேட்ரிக் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா ஏன்னா இதனோட டிட்டர்மினன்ட் என்ன வந்தது நமக்கு
-2 வந்தது. இப்ப தான் பார்த்தோம். ஆர் இப்ப கூட திருப்பியும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப தான் பார்த்தோம். தட் இதனோட டிட்டர்மினன்ட் இஸ் -2. இப்ப எப்படி வந்து அதனோட இன்வெர்ஸ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். திருப்பியும் நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் போட்டுருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ? திருப்பியும் போட்டுப்போம் நம்ம. நமக்கு என்ன வரும்? 1யும் 4யும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 -6. 4 - 6 என்னது? -2 நாட் ஈக்குவல் டு 0. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க செய்யணும். தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்மளால் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இது ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 சரிங்களா? அடுத்தது என்ன? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. டு ஃபைண்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, மைனர் ஆஃப் A11 A11 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கான மைனர் கண்டுபிடிப்போம். A11ன்ற எலிமெண்ட்டுக்கான மைனர்னா A11 யார் இந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸில் இதை பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுனீங்கன்னா என்ன வரும்? இது A11, இது A12. யூஸ்வலாக இப்படி தானே எழுதுவோம் நம்ம. A21, A22 மேட்ரிக்ஸை இப்படி தான் யூஸ்வலாக எழுதுவோம். அப்போ A11 யாரோட மேட்ச் ஆகுது? 1ஓட மேட்ச் ஆகுது. A11 எலிமெண்ட்டோட மைனர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 1 இருக்க எலிமெண்ட்டு 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? அந்த ரோவை விட்டுணும், அந்த காலம் விட்டுணும். விட்டால் யார் மட்டும் வரா? 4 வரா. ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன வந்துடும்னா மைனர் ஆஃப் 1 அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மைனர் ஆஃப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் 4. அப்போ கோஃபேக்டரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் A11 இஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இங்கே -1 போட்டு இது என்ன பொசிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பொசிஷன் இல்லையா? அப்போ தலையில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் டைம்ஸ் இந்த மைனர் ஆஃப் தி எலிமெண்ட் போட்டுருங்க. இந்த மைனர் ஆஃப் 1 இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? மைனர் ஆஃப் A11 சிம்பிளாக இப்படி எழுதிக்கலாம் நம்ம M11. ஸோ மைனர் ஆஃப் A11 இஸ் 4. அப்போ அதை இங்கே போட்டுருங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும் நமக்கு? கோஃபேக்டரை நம்ம இப்படி வச்சுக்கலாம். A11 கேபிட்டல் ஏல இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? மைனர் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்னா யார்? ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்னா A12. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்னா A12 சரிங்களா? அப்போ A12 அப்போனா இந்த எலிமெண்ட். அப்போ 2 M12 இஸ் அப்போ 2 இருக்க ரோவை விட்டுருங்க, அது காலம் விட்டுருங்க. 2 இருக்க ரோவையும் காலமும் விட்டானா நமக்கு என்ன வரும் பாருங்க. 2 இருக்க ரோவை இதை விட்டுருவோம், இந்த இதையும் விட்டுருவோம். விட்டால் 3 வரும் சரிங்களா? 2 இருக்க ரோவையும் இதையும் விட்டுங்கன்னா ஸோ மைனர் என்ன வந்துடும்? மைனர் ஆஃப் A12 இஸ் 3. அப்போ அதுக்கான கோஃபேக்டர் என்ன வந்துடும்? கோஃபேக்டர் இஸ் ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணோம்? -1 போட்டு இந்த சப்ஸ்கிரிப்டை இங்கே ஆட் பண்ணணும். 1 + 2 டைம்ஸ் M12 போட்டணும். அது என்ன வந்துடும் நமக்கு? -1 டைம்ஸ் இந்த 3 அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ அப்போ இது என்னது? இது வந்து கோஃபேக்டர் ஆஃப் A12. கோஃபேக்டர் ஆஃப் A12. இது வந்து மைனர் ஆஃப் A12. மைனர் ஆஃப் A12. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ மைனர் ஆஃப் A21. ஸோ மைனர் ஆஃப் A21. மைனர் ஆஃப் A21 என்ன? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட். ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட் யார்? இந்த 3 வரும். அப்போ அந்த 3 இருக்க ரோவையும் காலமையும் விடணும். இதையும் விட்டுட்டிங்கன்னா யார் இருக்கும்? 2 தான் இருப்பாங்க சரிங்களா? அப்போ மைனர் ஆஃப் A12 இஸ் 2. இந்த இடத்துல 2 வந்துடும். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் A21 என்ன வந்துடும்? கோஃபேக்டர் ஆஃப் A21. கோஃபேக்டர் ஆஃப் A21. A21 வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? -1 raised to the power இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். 2 + 1
டைம்ஸ் மைனர் ஆஃப் ஏ டு ஒன் மல்டிப்ளை பண்ணால் போதும். மைனர் ஆஃப் ஏ டு ஒன்னை மல்டிப்ளை பண்ணால் போதும். அது என்ன வந்துடும் நமக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு -1 டைம்ஸ் ஏ டு ஒன் இஸ் 2. ஸோ அது என்ன வந்துடும் நமக்கு? -2 வந்துடும். அதே மாதிரி ஃபைனலாக மைனர் ஆஃப் ஏ டு டூ அதான் என்னது நமக்கு? M2 இது வந்து M21 அது என்னது நமக்கு? M21 வேணும்னா M22னா நமக்கு அங்கே இருக்க எலிமெண்ட் பாருங்கள். செகண்ட் ரோ செகண்ட் காலமில் என்ன இருக்குது? 4 இருக்குது. என்ன இருக்குது? 4. அப்போ அந்த 4 இருக்க ரோ, இந்த ரோ விட்டுடலாம், இந்த காலம் விட்டுடலாம். விட்டாக்கா நமக்கு யார் இருக்கும்? 1 தான் வருவான். சரிங்களா? 1. ஸோ மைனர் ஆஃப் 4 வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. மைனர் ஆஃப் 4 இஸ் 1. அப்போ கோஃபேக்டர் ஆஃப் A22 அதான் நமக்கு என்னது? A22. அது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு -1. இந்த சப்ஸ்கிரிப்டை தலையில் எழுதணும். 2 + 2 டைம்ஸ் மைனர் ஆஃப் M22. அது என்ன வந்துடும்? திஸ் இஸ் 1, இதுவும் 1, M22 1. ஸோ அப்போ நமக்கு கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிடுச்சு. நமக்கு என்ன இருந்துச்சு? கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு. நமக்கு கோஃபேக்டர்ஸ் எல்லாம். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை எழுதிடலாம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A இஸ் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன பண்ண, இப்படி எழுதுனா போதும், A11 A12 A21 A22 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது நமக்கு? பாருங்கள், கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாம் பாருங்கள். கோஃபேக்டர் A11 என்ன இருக்குது பாருங்கள்? 4 இருக்கா? அதுக்கப்புறம் A12 கோஃபேக்டர் ஆஃப் A12 அது என்ன இருக்குது பாருங்கள்? -3 இருக்குது. அப்போ 4 -3 இங்கே எழுதிடலாம். முதல்ல இது 4, இது -3. அப்புறம் அடுத்த 2 எலிமெண்ட் கோஃபேக்டர் ஆஃப் A21 எங்கே இருக்குது? கோஃபேக்டர் ஆஃப் A21 அதனோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? கோஃபேக்டர் ஆஃப் A21 இஸ் -2. அதுக்கப்புறமா கோஃபேக்டர் ஆஃப் A22 இஸ் 1. இங்கே பாருங்கள், இங்கே டைப்போ இருக்குது. கோஃபேக்டர் ஆஃப் A22 இஸ் இது 1. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1 ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட்டு ஆஃப் A ஆஃப் த மேட்ரிக்ஸ் A இஸ், நீங்கள் என்ன பண்ணால் போதும்? இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A போடுங்க. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு ஆஃப் A போட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? இங்கே இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ். அப்போ 4 -3 -2 1. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் போட்டால் என்ன வந்துடும் நமக்கு? இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால், அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, ரோலாம் காலமாக மாற்றணும். 4 இது -3 ஆகிடும். இது என்ன ஆகிடும்? -2 இது 1 ஆகிடும். இதுதான் டிரான்ஸ்போஸ். இதுதான் என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அட்ஜாயிண்ட் ஆஃப் A. சரிங்களா? ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாட் இஸ் A இன்வர்ஸு? டெஃபினேஷன் படி நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். 1/determinant of A டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இதான் வந்து A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன இருக்கும்? டிட்டர்மினண்ட்டு 1/, டிட்டர்மினண்ட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு 1 2 3 4க்கு. அது என்னென்னா -2. டிட்டர்மினண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள்? -2. இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டிட்டர்மினண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 1/-2 நம்ம என்ன பண்ண, இங்கே நெகட்டிவ் போட்டுக்கலாம். டைம்ஸ் இங்கே அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 4 -2 -3 1 -3 1. சரிங்களா? ஸோ இதுதான் A இன்வர்ஸ். இதுதான் A இன்வர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே நம்ம சொன்ன இன்ட்ரோடக்ஷன்லேயே
இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் சிஸ்டமில் சப்போஸ் இப்போ எக்ஸு என்ன வச்சுக்கலாம், ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர். தென் எக்ஸ் இஸ் செட் டு have a multiplicative inverse. Multiplicative inverse y. If x-ஐயும் y-யும் மல்டிப்ளை பண்ணணும், y-யும் x-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடணும், 1 வந்துடணும். அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்துடணும். இது வந்துடணும். வந்துச்சுன்னா எக்ஸுக்கு என்ன இருக்குன்னு சொல்லலாம், இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா ரியல் நம்பருக்கும் இன்வர்ஸ் இருக்குமானா இருக்குமா அப்படின்னா பாருங்கள். இப்போ 5 வந்து ரியல் நம்பர் தான் இல்லையா, 5 வந்து ரியல் நம்பர் தான், கரெக்டா? இப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 1/5 பண்ணால் வந்துடும். அப்போ 5க்கு இன்வர்ஸ் யார், 1/5. அதே மாதிரி 1/5ஓட யாரை மல்டிப்ளை பண்ணால் இன்வர்ஸ் வரும், 5. 1/5க்கு வந்து 5 இன்வர்ஸ். அப்போ 5க்கு இன்வர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், 2/3 ரியல் நம்பர் தான் இல்லையா, 2/3 ரியல் நம்பர் தான். அப்போ 2/3ஓட யாரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் அப்படின்னா 3/2 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 3/2க்கு யார் இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன வரும், எல்லா நம்பருக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். பாருங்கள் இப்போ வருமா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், -1/2 இந்த நம்பர் வந்து ரியல் நம்பர் தான் இல்லையா, நெகட்டிவ் நம்பர். இப்போ -1/2க்கு யார் இன்வர்ஸு அப்படின்னா இதனோட ரெசிப்ரோக்கல் அப்படியே ரெசிப்ரோக்கல் போடுங்க. என்ன வரும், -2/1. அது வந்து 1 வந்துடும் மல்டிப்ளை பண்ணால். அப்போ -2/1க்கு யார் இன்வர்ஸ்னால் -1/2 இன்வர்ஸ். இப்போ இந்த மாதிரி நான் ஜீரோ நம்பர்கள்லாம் வந்துடுச்சு, இதெல்லாம் வந்துச்சு. இப்போ ஜீரோக்கு இன்வர்ஸ் இருக்குமா, ஜீரோவும் ரியல் நம்பர் தானே. அப்போ ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் அப்படின்னு பார்த்தா எந்த நம்பருமே இருக்காது. தெர் இஸ் நோ நம்பர், தெர் எக்ஸிஸ்ட் நோ ரியல் நம்பர் விச் வென் மல்டிப்ளைட் வித் ஜீரோ, ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 1 வராது, வர முடியாது. அப்போன்னா என்ன அர்த்தம், எதை பண்ணாலும் வராது. அப்போ ஜீரோக்கு என்ன கிடையாது, ஜீரோ டஸ் நாட் possess inverse, does not possess inverse. ஸோ ஜீரோக்கு இன்வர்ஸ் கிடையாது, ஜீரோன்ற எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் கிடையாது. அப்போ நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்க்கெல்லாம் இன்வர்ஸ் இருக்கும். அப்போ ஜீரோ அப்படிங்கிறதுக்கு இன்வர்ஸ் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் மேட்ரிசஸில் கூட நான் சிங்குலர் மேட்ரிசஸ்க்கெல்லாம் இன்வர்ஸ் இருக்கும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்லாம் இன்வர்ஸ் இருக்கும், சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்காது. சரிங்களா? அதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னென்னா, ஒரு எலமெண்ட்டையும் அதனோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நமக்கு இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வருது. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வருது. இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஒரு எலமெண்ட்டையும் அதனோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வருது. எக்ஸுக்கு வந்து ஒய் இன்வர்ஸாக போச்சுன்னா அப்போ எக்ஸும் ஒய்யும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், நமக்கு எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வருது அப்படிங்கிறது. இதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கலாம், நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தோம், கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோமா இல்லையா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்னது, 1 2 3 4, இதுதான் மேட்ரிக்ஸ். இதுக்கான இன்வர்ஸ் யார், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, ஜஸ்ட் நவ் வி ஹவ் ஃபவுண்ட். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2. அதுக்கான இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 4 -2 அப்புறம் -3 1, -3 1, இதுதான் இன்வர்ஸ். சரிங்களா, கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை மேட்ரிசஸ்க்கும் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணணும். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி மேட்ரிசஸ்க்கும் ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி மேட்ரிசஸ்க்கும் ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுவோமா? அதாவது என்ன அர்த்தம், ஏவையும் ஏ இன்வர்ஸையும் ஏவை ஏ இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், இது என்ன மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2 தானே, நமக்கு I2 வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி யார்,
நமக்கு மேட்ரிக்ஸில் 1 0 0 1 அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு என்னது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதை செக் பண்ணலாமா நம்ம? எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் வரணும். பாருங்கள், செக் பண்ணலாம் பாருங்கள். 1 2 3 4 மேட்ரிக்ஸ் போட்டுக்கிட்டோமா? ஏ போட்டுக்கிட்டோம் கரெக்டாக. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? ஏ இன்வெர்ஸ் போடணும். ஏ இன்வெர்ஸ் போட்டால் நமக்கு என்ன வரும்? 4 -2 -3 1. ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்கேலார் இருக்குல்ல, இந்த 1/2 -1/2 இருக்கு இல்லையா, ஏ இன்வெர்ஸ்க்கு முன்னாடி, அது ஸ்கேலார் தானே. அதை நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம்? இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏஏ இன்வெர்ஸ் என்னது? ஏஏ இன்வெர்ஸ். we are finding ஏஏ இன்வெர்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு -1/2 டைம்ஸ் திஸ். சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணுவோமா? திஸ் இஸ் -1/2 போட்டுக்கோங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? இது வெரிஃபிகேஷனு இன்வெர்ஸ் தானா அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரோ, இங்கே காலம், கரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாமா? பாருங்கள், இந்த 1 எடுத்து 4ஓட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும், 1 × 4. ஸோ இந்த 1 எடுத்து 4ஓட, 2 எடுத்து -3ஓட. ஓகே, ஸோ 1 × 4 4 -6. ஸோ நான் இங்கே இது நான் வேணால் கலரில் போடலாமா? நம்ம எப்படி போடலான்னா, இந்த பாருங்கள், இங்கே ரோ எடுத்துக்கணும், இந்த இடத்துல காலம் எடுக்கணும், இந்த மேட்ரிக்ஸ்க்கு காலம் எடுக்கணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? பண்ணால் என்ன வருது பாருங்கள், இங்கே 1, இங்கே 4, 1 × 4 4 வந்துச்சுங்களா? அப்புறம் இங்கே 2, இங்கே -3 மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வருது? 4 -6. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு? 4ம் 6 வந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் காலம் எல்லாம். ஸோ 1 டைம்ஸ் -2, 1 டைம்ஸ் -2 என்ன வரும்? -2. 1 டைம்ஸ் -2 என்ன வரும்? -2 வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது 1 × -2 -2, அப்புறம் 2 × 1, 2 டைம்ஸ் 1 இஸ் 2. ஸோ இது எப்படி வருது? இது பாருங்கள், இது எப்படின்னா 1 மல்டிப்ளைட் பை -2 -2, 2 மல்டிப்ளைட் பை 1. ஸோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 டைம்ஸ் 4 ப்ளஸ் 4 டைம்ஸ் -3 அதை போடுவோமா? ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 3 டைம்ஸ் 4, 3 டைம்ஸ் 4 எவ்வளோ நமக்கு? 12 மைனஸ் 4 டைம்ஸ் 3, அது என்ன வந்துடும் உங்களுக்கு? 4 டைம்ஸ் -3 -12 ஆகிடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம? செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 3 டைம்ஸ் 4 12 ப்ளஸ் 4 டைம்ஸ் -3 என்ன ஆகும்? -12 ஆகிடும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 3 டைம்ஸ் 6, 3 டைம்ஸ் -2, 3 டைம்ஸ் -2 என்ன வந்துடும் நமக்கு? -6 வரும். அடுத்தது 4 டைம்ஸ் 1, நெக்ஸ்ட்டு வந்து 4 டைம்ஸ் 1, அது என்ன வரும் நமக்கு? 4 வரும். ஸோ தட் இஸ் +4. அவ்வளோதான். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஓவர். இது ஏற்கனவே நீங்கள் நம்ம படிச்சிருக்கோம், +1ல் படிச்சிருப்பீங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? -1/2 இதை போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னா -2, ஏன்னா 4 - 6 என்ன வந்துடும்? -2 வந்துடும். இது என்ன வந்துடும்? -2 + 2 0 ஆகிடும். அதுக்கப்புறமா 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இது 12 - 12 இது 0 ஆகிடும். -6 + 4 வந்து -2 ஆகிடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? இது பாருங்கள், இது எல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும், உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? -1/2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -1/2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? this will be 1, இது 0, இது 0, இது 1. பட் this is nothing but what? This is nothing but what? This is what is our identity is. This is what is our identity. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? I2 ஐடென்டிட்டி வருதுன்னு தெரியுது. அப்போன்னா நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? த இன்வர்ஸ் தட் வி ஹவ் ஃபவுண்ட் எது? -1/2 டைம்ஸ்
மைனஸ் ஒன் ஓவர் டூ டைம்ஸ் அந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 4 1 4 1, அதுக்கப்புறம் -2 -3 இருக்கு இல்லைங்களா, -2 -3 இது வந்து -2 -3 இது வந்து கரெக்டு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போ இப்படி மட்டும் இல்லை, அதே மாதிரி நீங்கள் இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். ஏ இன்வெர்ஸ் ஏ, இதை நீங்களே வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நமக்கு ஏ என்னது, நான் ஏவை இங்கே எழுதுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். சிம்பிளாக தான் எழுதியிருக்கோம் ஏவை. என்னது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏ 1 2 3 4. சரிங்களா? இப்போ ஏ இன்வெர்ஸை பாருங்களேன், இந்த இடத்துல இந்த ஏ இன்வெர்ஸை பாருங்களேன். நமக்கு வந்து ஒரு ஈஸியான வந்து ஒரு விஷயம் தெரியும் நமக்கு. சப்போஸ் நமக்கு வந்து இது ஏ இன்வெர்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்களேன், ஏவும் ஏ இன்வெர்ஸும் கம்பேர் பண்ணுங்கள். அதாவது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நான் சொல்லுவோம் மெயின் டயக்னல் ஆர் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அந்த லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்வாப் ஆகிருக்கா பாருங்கள், இடம் மாறி இருக்கு பாருங்கள். 1 1 பொசிஷனில் ஏல 1 1 பொசிஷனில் என்ன இருந்தது, 1 இருந்தது. அது என்னவாயிடுச்சு, 2 2க்கு மாறிடுச்சு பாருங்கள். அது ரெண்டும் அப்படியே இடம் மாறி இருக்கு பாருங்கள். இங்கே 1 4ன்னு இருக்குது, இது என்ன ஆயிடுச்சு 4 1 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 2 3ன்னு இருக்குல்ல, அது அதர் டயக்னல், அந்த டயக்னல் பாருங்கள் அப்படியே நெகட்டிவ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த டயக்னல் நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்புறமா இது டிட்டர்மினன்ட். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நோட், நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க ஜென்ரலாக, ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஏபிசிடியாக ரியல் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது, ஏடி மைனஸ் பிசி. அது வந்து 0 இல்லைன்னு வச்சுக்கோங்க, 0 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இஃப் இது கண்டிஷன், இஃப் ஏபிசிடின்னு கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன இல்லை 0 இல்லைன்னா, அப்போ மேலே பண்ண அப்சர்வேஷனை வச்சு ஏ இன்வெர்ஸை நம்ம என்ன எழுதலாம், 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லீடிங் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை ஸ்வாப் பண்ணிடலாமா. ஏடியை நம்ம என்னவா எழுதணும், இங்கே பாருங்கள், இதை வச்சு பார்த்தா 1 4 என்னவா மாறி இருக்கீங்க, 1 4 4 1 மாறி இருக்குல்ல இன்வெர்ஸில். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏடி என்னவா மாறணும் அப்படின்னா நமக்கு டிஏன்னு மாறணும் ஸ்வாப் பண்ணால். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டி, இது ஏ. ஸோ மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப்பிங்னா என்ன அர்த்தம், இது அந்த இடத்துக்கு போட்டோம், அது இந்த இடத்துக்கு போட்டோம் அப்படின்னு ஸ்வாப் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸ்வாப்பிங் பண்ணியாச்சு. அடுத்தது முக்கியமானது என்னது பாருங்க, இந்த பியை மைனஸ் பியை மாற்றிடணும். அதாவது அதர் டயக்னல் எலிமெண்ட், இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணோம், எல்லாத்தையும் நெகட்டிவ் என்ன இருக்கோ அதை நெகட்டிவ் அப்படியே அதனோட அடிட்டிவ் இன்வெர்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடணும். சியை நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் சின்னு மாற்றிடணும். மாற்றிட்டா இதுதான் ஏ இன்வெர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஏ கொடுத்தவனே உடனே ஏ இன்வெர்ஸ் எழுதிடலாம், இன்ஸ்டண்ட்டாக எழுதிடலாம். நம்ம ஏவை கொடுத்தவொடனே ஏ இன்வெர்ஸ் எழுதிடலாம், ப்ரொவைடட் டிட்டர்மினன்ட் 0வா இல்லைன்னா, டிட்டர்மினன்ட் 0வா இல்லைன்னா. இதுவும் என்ன பண்ணலாம், நீங்கள் இது இன்வெர்ஸ் தானான்னு வெரிஃபை பண்ணணும்னா பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், ஐடென்டிட்டி வந்துடும், கட்டாயமாக வரும். செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள், இதையும் பண்ணி பார்க்கலாம். இதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் 0வா இல்லைன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ண, ப்ரொசீஜராக கண்டுபிடிக்காமல் இந்த மாதிரி ஷார்ட்கட் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், ஏ இன்வெர்ஸை இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் போடலாம் பாருங்கள். சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, ஏஸ் ஈக்குவல் டு 2 5 3 2 இப்படி கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க, டிட்டர்மினன்ட் போட்டு பார்த்துருங்க என்ன வரும், 4 - 15, அது என்ன வந்துடும், திஸ் இஸ் -11 அப்படின்னு வந்துடும், -11 அப்படின்னு வந்துடும், -11. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0 தானே. அப்போ வாட் இஸ் ஏ இன்வெர்ஸு, ஏ இன்வெர்ஸ்னால் இம்மிடியேட்டாக என்ன பண்ணலாம், -1/11 போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்குல்ல இந்த லீடிங் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ணாலும் அதே தான் வரும், 2 2 தான் வரும்.
அப்புறம் இதை என்ன பண்ணிடலாம் -5, இது -3. இதான் இன்வெர்ஸ். இதான் இன்வெர்ஸ். இதை வேணால் நீங்கள் நம்ம வேணால் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன வரும்? ஏஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஏ. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? ஐடென்டிட்டி வரணும். செக் பண்ணிடலாமா? பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், -1/11 டைம்ஸ் ஏ என்னது? 2, 5, 3, 2. அதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் என்னது? 2 -5 -3 2. அப்புறம் இந்த -1/2 முன்னாடி போட்டேன், இது முன்னாடி போட்டுக்கிட்டேன் ஸ்கேலாரை. ஸோ ஏஏ இன்வெர்ஸ். சரிங்களா? இதை இப்போ கண்டுபிடிக்கிறோம். இது பாருங்கள், திஸ் இஸ் -1/11. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகும். இந்த 5 3ஓட மல்டிப்ளை பண்ணால் -15 ஆகும். அதுக்கப்புறமா -15 ஆகும். சரிங்களா? ஸோ 2 2s are 4. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் -15. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 2 வந்து இந்த -5ஓட மல்டிப்ளை பண்ணால் -10 வரும். அப்புறம் இந்த 5 இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் +10 வரும். அதே மாதிரி இங்கே 3 2s are 6. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இந்த செகண்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலம். 3 2s are 6. அதுக்கப்புறமா இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6. 2 3s are -6. 2 3s are -6. சரிங்களா? ஸோ இது -6. அதுக்கப்புறமா செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 3 5s are -15. ஸோ இந்த 3 இந்த 5. அதுக்கப்புறம் 2 2s are 4. ஸோ -15 + 4. ஸோ -15 + 4. இதை பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள்? -1/11 டைம்ஸ் இங்கே என்ன வரும்? -11 0 0 -11. ஸோ த்ரூ அவுட் உள்ள என்ன பண்ணுங்கள்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் -11ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை -1/11ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, என்ன வரும் நமக்கு? 1 0 0 1 வந்துடும். ஸோ இது என்னது? இதான் I2 ஐடென்டிட்டி வந்துச்சு இல்லை? அப்போ நமக்கு என்ன வரும்? ஷார்ட்கட்டில் நேராக இன்வெர்ஸ் போட்டுடலாம். 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஒருவேளை டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருந்தால். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவோம் நம்ம. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.